வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, இந்த படத்தோட சென்சார் இஷ்யூவோட நிலைமை எந்த நிலைமையில் இருக்குது, இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போடலாம். நம்ம ஜனநாயகன் வந்து நம்ம வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீடில் ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணதுலேருந்து இந்த படம் வந்து பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது. இந்த படக்குழு வந்து கேஸை வித்ட்ரா பண்ணிவிட்டு சென்சார் ரிப்போர்ட்டை வந்து திருப்பி ரிவர்சிங் கமிட்டிக்கு வந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் நியூஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிட்டு இருந்தது. நான் வந்து எக்ஸைட் ஆகிட்டேன், கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆக போகுது, இன்னிலேருந்து பார்த்தா இன்னும் 5 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் அனில் ஃபேனாக வேறு லெவலில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திடீர்னு வந்து நியூஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சென்சார் போர்டிலேருந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸை வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வேளை வந்து ஜனநாயகன் படக்குழு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா நீங்கள் உடனே தீர்ப்பு சொல்லக்கூடாது, எங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனுவை வந்து அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த படக்குழுவே வந்து ரிவர்சிங் கவுண்டிக்கு வந்து போகிறாங்க, அப்புறம் எதுக்கு இவங்க கேஸுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செகண்டில் வந்து என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு உண்மை தெரிஞ்சுது. அது நம்ம பையங்களோட வேலை தான். காலையில் நடந்த அந்த ரூமர் எல்லாம் இந்த படக்குழுலேருந்து இந்த படத்துக்கு வந்து அந்த ரிவர்சிங் கமிட்டிக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு சென்சாரை வந்து அனுப்பிச்சு அந்த சென்சார் லெட்டரை வந்து அவங்க வச்சுக்கிட்டு அவங்க வந்து வாதாடையிலே அவங்களுக்கு வந்து சரியான பதில் சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை ரிவர்சிங் கமிட்டிக்கு வந்து அனுப்பிச்சா இந்த கட்டு நல்லா இல்லை, அந்த கட்டு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு படத்தை வந்து பிச்சு போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வந்து அவங்க அந்த கோர்ட்டில் வந்து அவங்க மேலுடைய பண்ணையிலே அந்த ஆதாரத்தை சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு லெட்ரு வந்திருக்கு. அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து யூஏ வந்து நாங்கள் கொடுக்குறோம், இந்த படம் வந்து அந்த யூஏக்கான தகுதி உள்ள ஒரு படம் தான், அதுக்கு வந்து நாங்கள் சொன்ன அந்த கட்டையும் மியூட்டும் வந்து பண்ணிடுங்க, மொத்தம் 24 கட்டு இருக்குது, அதை வந்து பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வந்து யூஏ தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து அவங்க அக்னாலஜ்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த லெட்டரையும் வந்து இவங்க கோர்ட்டில் வந்து சமட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த கட்டெலாம் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஒருத்தருக்கு வந்து கேஸ் போட்டிருக்காரு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, ஒருத்தங்க வந்து லெட்ரு கொடுக்குற வரைக்கும் ஒருத்தர் அமைதியாகவே இருப்பாராம். லெட்ரு கொடுத்து திருப்பி அந்த 24 கட்டையும் பண்ணதுக்கப்புறம் திடீர்னு கேஸ் போடுவாங்களா, அதுக்கு வந்து ப்ரொடியூசர் தரப்புலேருந்து எந்த ஒரு இன்டிமேஷனும் கொடுக்க மாட்டாங்களாம். திடீர்னு அந்த 6ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் கேஸுக்கு போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கொடுக்குறது வந்து ரொம்பவே வந்து சீப்பிஸாக இருந்தது. குறிப்பாக இதுக்கு பின்னாடி வந்து என்னதான் வந்து பாலிடிக்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து இந்த படக்குழுவுக்கு வந்து சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஒருவேளை ரிவர்சிங் கமிட்டி வந்து இந்த படக்குழு கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த குழுவை வந்து 30 நாளோ 45 நாளோ வந்து அவங்க இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இவங்க ரிவர்சிங் கமிட்டி பார்த்து அதுக்கப்புறம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ வரைக்கும் வந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன் இந்த எந்த ஒரு டேக் ஓவரும் பண்ணலை. ஒருவேளை எலெக்ஷன் கமிஷன் பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமோ இல்லை மார்ச் மாதம் ஃபஸ்ட் வீக்கோ டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மூவியை கண்டிப்பாக ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க. குறிப்பாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அவருக்கான ஒரு பெரிய கேம்பெயினாக வந்து அமையும். அது வந்து அவங்க பண்ண விட மாட்டாங்க. அதுக்காக தான் இவங்க வந்து டேட்டை தள்ளி போடுறதுக்காகவே வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதை வந்து ஸ்டே பண்ணிகிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு கொடுக்க போகிறதும் இல்லை, அவங்க ரிவைசிங் கமிட்டி பண்ண போகிறதும் இல்லை. இவங்க ஒரே ஒரு வாய்ப்பு, இந்த கேஸில் எப்படியாவது ஜெயிச்சு இவங்க அந்த 15ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் பண்ணுறது தான் வாய்ப்பு. இதுக்கு நடுவில் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட பிரச்சனை, ஓவர்சீஸ்லேருந்து நிறைய பேர் கேட்குற கேள்வி, இதெல்லாம் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ப்ரீ பிஸ்னஸ் வேறு லெவல் ப்ரீ பிஸ்னஸ். ஏன்னா தளபதியோட கடைசி மூவினால் நிறையா ப்ரீ பிஸ்னஸ் வந்து நடந்திருக்கு. அவங்க வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமே இருக்கனால இவங்க வந்து அந்த ஷேரை குறைக்க சொல்கிறாங்க. சில பேர் வந்து அவங்க காசுலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கான முழுமையான இது வந்து அடுத்து நம்ம படக்குழுலேருந்து ஏதாவது ஒரு அப்டேட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இவங்க வந்து திருப்பி அந்த தணிக்கை குழுவுக்கு போகிறாங்களா, இல்லை வந்து அந்த கோர்ட் மூலமாகவே போகிறாங்களான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் ஒரு தளபதி ரசிகர்களாக உங்களுக்கு இந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை தோணுதா, இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருமா, பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆகிருமா, இல்லை பிப்ரவரி மாதத்துக்குள்ளேயாவது ரிலீஸ் ஆகிருமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.